guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்டு. அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு பல சேனலில் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்குன்னு ஒரு ட்ரால் வந்திருக்கும். அதில் ட்ரால் அப்படின்னாலே நம்ம டுடே ட்ரெண்டிங் தான். அவங்க நேற்று நைட்டே ரிசல்ட் வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க ரிசல்ட்டை விட்டாங்க. தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் 2026 ட்ரால் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் வரா யார் லாஸ்ட் வராங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் now. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் 2 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ளது. அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த பேக்கரி அண்ணன்றது பிரிக்க முடியாது. சிறப்படாதீங்க, இன்னும் சீனு முடியல. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 15 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் 9 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அப்படியே மாறிச்ச இவன் என்ன போட்டுருவான்றியா? முன்னிலை பெற்றிருக்கிறது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மனித சக்திக்கு அப்பாற்பட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. மனித சக்திகள் அப்பால் இல்லைங்க, இது பண்ணதே மனித சக்திகள் தான். இப்போதுதான் விறுவிறுப்படைந்திருக்கிறது என்றே நாம் பார்க்கலாம். ஆமாங்க, கொஞ்ச நேரம் எனக்கு தலை சுத்திருச்சு. இது என்னங்க, இவர் செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்காருன்னு பார்த்தா ரொம்ப டிஃபரன்ஸ்ல இவர் செகண்ட் பிளேஸ்ல இருந்தாரு, ரொம்ப நேரம் இருந்தாரு. தமிழக வெற்றி கழகம் 100 இடங்களில் முன்னிலை வகித்திருக்கிறது. என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? வியாபாரம் இல்லாத பையங்க. ஆனா அப்புறம் போச்சு இல்ல அது. இதுல எனக்கு ஒரு பக்கம் நம்மளோட ஒரு அண்ணன் ஜீரோவிலே நிக்குதேன்னு கவலைப்படுறதா, இன்னொரு அண்ணன் வந்து அட்டிச்சு நவத்தி போயிட்டே இருக்காருன்னு சந்தோஷப்படுறதான்னு தெரியாம நீர்க்கடுப்பு வந்த வயசானவங்க மாதிரி எனக்கு நேத்து ஐயோ உள்ளுக்கு குளிர்ந்து வெளியே என்ன 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 பண்றதுன்னு தெரியல. இதுல அவரை நிறைய பேர் ட்ரால் பண்ணும்போது மன கஷ்டமாவும் இருக்கு. சரி, அதாவது அவங்கவங்க உரிமை. நம்ம மற்றவங்களெல்லாம் ட்ரால் பண்றவங்க அது மாதிரி அவரை ட்ரால் பண்றது அவங்க உரிமை, பேச்சு சுதந்திரம்னு வரும். அதனால ஒன்றும் பண்ணவும் முடியாது. நேற்று நிறைய பேர் என்ன ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எங்க வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் வேணும்னா எல்லாரும் என்றீங்க, எங்க அண்ணன் பெட்டியை மட்டும் என்ன மாட்டேங்கிறீங்க, ஜீரோவிலே காட்டுது, ரொம்ப நேரமா ஜீரோ காட்டுது. ஒருத்தர் என்ன பண்றாரு, டிவி தான் பிரச்சனைன்னு அந்த இடத்துல போய் தட்டுறாரு, அந்த இடத்துல மட்டும் அப்டேட் ஆக மாட்டேங்குது, டிவியில தட்டுறாரு. இப்படியெல்லாம் ட்ரால் பண்ணாங்க. பட் தெரியல, அது ஒருத்தருக்கு நமக்கு 2 பேரை பிடிக்கும், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நாங்கள் சேர மாட்டோம்னு சொன்னாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு 2 பேரை பிடிக்கும். நேற்று தான் வித்தியாசமான ஒரு இதாக இருந்தது. எங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து ஃபுல்லாக ஜீரோவில் இருக்கு, இன்னொருத்தருக்கு அப்படி ஆப்போசிட் போய்கிட்டே இருக்கு. ஒரு நேரம் ஐயோ தளபதி முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இருக்கு, டக்குனு இந்த பக்கம் பார்த்தா கவலையா இருக்கு. அது ஒரு விதமான ஃபீலிங். அது திமுக பின்னடைவு அடைந்ததை அடுத்து அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த பந்தல், தற்காலிக பந்தல் என்பது அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வரலாற்றுல 1950 கைஸ் இந்த சீனுக்கு அவங்க கட் பண்ணிட்டாங்க.
இவருக்கு மட்டும் ஏன் சிரிப்பு வருதுன்னு சொல்லட்டா, இதுக்கப்புறம் ஒரு டயலாக் வரும், அது இவருக்கு அத்துப்படி. இதுக்கப்புறம் அவங்க போய் வடிவேல்கிட்ட ஒன்று சொல்லுவாங்கல்ல ஒரு டயலாக், அதுக்கு வடிவேல் ஒன்று சொல்லுவார், அந்த டயலாக் இவருக்கு நல்ல அத்துப்படி. இதில் போடலை, ஆனால் அவர் அந்த டயலாகை நினைச்சேன் சிரிச்சேங்கிறாரு. கார்ப்பரேஷன் சட்டப்பேரவை நாடாளுமன்ற வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்னையில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தோற்கடிக்குது அப்படின்றது வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு விடயம். இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல். இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல். ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை அப்பவே ஏதோ நடக்க போகுது, அது நடந்துருச்சு. தாவேகா சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதியிலும் முன்னிலையை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. மூத்த அமைச்சராகவும் அவை முன்னவராகவும் இருந்த துரைமுருகன் காட்பாடி தொகுதியில பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவெரும்பூர் தொகுதியில அவர் வந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. 34 அமைச்சர்களில் 31 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். நின்னா கமிஷன், உட்கார்ந்தா கமிஷன், பேசினா கமிஷன், முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு. உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சீங்களே, மக்களுக்காக ஏதாவது பண்ணிருந்தா கொண்டாடி இருப்பாங்களே. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நிலை மாறி இருக்கிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை பெற்றிருக்கிறார். அந்த தொகுதியில் அவர் ஜெயிச்சிட்டார். ஒட்டுமொத்தமாக தாவேகா 108 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. அதிமுக 73 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. திமுக 53 இடங்கள்ல முன்னிலையில இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. நாம் தமிழர் ஒரு இடத்தில் கூட முன்னணியில் இல்லை. நாம 2 பேருமே ஒண்ணு மண்ணாதாயா உருண்டு புரண்டு வந்தோம். நான் இப்படி யோசிக்கிறேன், நீ இப்படி கம்பீரமான கட்டோட்டு மாதிரி எப்படியா? 10 வருஷமா ரொம்ப கத்திட்டனப்பா, ரொம்ப கத்திட்டனப்பா, 6000 மணி நேரம் பேசிட்டனப்பா. இங்க போட்டா தானப்பா வர முடியும். ஏப்பா தமிழ்நாடு என்றாலே பணம் வாங்கிக்கணும் ஓட்டு போடுகிறார்கள் என்ற ஒரு கேவலமான எண்ணம் இருந்தது. அதற்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஏதோ பெருசா ஓட்டு போட்டு புலம்புற, சும்மா போட்டு காசு வாங்கல, என்கிட்ட பேசுற தகுதியே இல்ல உங்களுக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு உங்களை ஒட்டு மொத்தமா வாங்கிட்டேன், கோடியா இறைச்சிருக்க, ஓட்டதை எடுக்கணும். மக்களை முட்டாள் நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள். அவங்களுக்கு எப்ப யாரை கொண்டு வரணும்னு நல்லா தெரியும். கொளத்தூர்ல 6வது சுற்று முடிவிலும் தாவேகா முன்னிலை, முதலமைச்சர் பின்னடைவு. ஹியூஜ். அப்படின்னா டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இவ்வளவு கடுமையான கோபம் முதலமைச்சர் மேலேயே இருந்ததுன்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வி. திரு ஸ்டாலின் அவர்களுக்குன்னு ஒரு நன்மதிப்பு இருக்கு மக்கள் மத்தியில அப்படின்ற விஷயம் தானே. யார் தோத்தாலும் கொளத்தூர் தோற்ற மாட்டாங்க. சார் சவுண்ட் வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் ஆதவர்ஜுனா முன்னிலை வகிக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை என் ஆனந்த் தாவேகாவின் பொதுச் செயலாளர் 10,117 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆனந்தே சென்னையில் மொத்தமாக இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் தாவேகாவே முன்னிலை பெற்றிருக்கிறது. 2 தொகுதிகளில் திமுக முன்னிலையில் உள்ளது. It is a medical miracle. கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே 8வது சுற்று வாக்குகள் முடிவில் மு.க. ஸ்டாலின் 6,496 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். ஸ்டாலின் சார், நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. நல்லா சிரிங்க பாவா. தற்போது வரை 2,23,00,000 வாக்குகள் தான் எண்ணப்பட்டிருக்கின்றன. மேலும் 54 விழுக்காடு வாக்குகள் இன்னும் எண்ணப்பட வேண்டும்.
டிவிகே ஃபேன்ஸுக்கு சிரிக்க இன்னும் என்ன சிரிக்காதீங்க இன்னும் பாதி என்ன ஏங்க இதுதான் இவங்க எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது செமையா மேட்ச் பண்ணி போடுவாங்க. நல்லா இருக்கு. என்ன பண்ணிடுவானுங்க. மிக முக்கியமான ஒரு காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நடிகை த்ரிஷா தற்போது அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்திற்கு நடிகை த்ரிஷா வந்திருக்கிறார் என்ற காட்சிகள் நமக்கு கிடைத்துள்ளன. என்ன சொல்றது எங்களுக்கே தெரியல. தொண்டர்கள் பனையூர் அலுவலகத்தில் விசில் அடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விசில் அடிச்சாலே தற்போது வரை அதிமுக இரண்டாம் இந்த த்ரிஷா வந்ததுக்கு அது ஒரு மீம் பார்த்தேன். அது எடிட்டிங்கா என்னன்னு தெரியல, பட் அதை பார்த்தேன். த்ரிஷாக்கு நேற்று பர்த்டே. அப்போ அவங்க பர்த்டே போஸ்ட் ஒன்று போட்டிருக்கும் போது அதுக்கு கீழே வந்து அவங்களோட அந்த சக நடிகைகள் அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதில் ராதிகா மேடம் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை சிவப்பு கலரில் சர்க்கிள் பண்ணி போட்டிருந்தாங்க. திருப்பி சொல்கிறேன், அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, பட் அப்படி வந்தது. ஹாப்பி பர்த்டே மை டியர், வாட் அ கிஃப்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட். அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன ஒரு பரிசு உனக்கு ஒரு கிஃப்ட் உனக்கு கிடைச்சிருக்குன்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னு அதுல ஒரு கியாமியா கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு இருந்தது. இருக்கக்கூடிய நிலையில் திமுக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னகர்ந்து 64 தொகுதிகள்ல முன்னிலை இரண்டாம் இடம் வகிக்கக்கூடிய அண்மை தகவலை பார்க்கிறோம். பதினான்காவது சுற்று முடிவிலும் குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பின்னடைவே ஏற்பட்டிருக்கிறது. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. இன்னும் குளத்தூர் தொகுதியில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய வாக்கு, எண்ணப்பட வேண்டிய வாக்கு 4500 வாக்கு. அந்த 4500 வாக்குகளையும் மு க ஸ்டாலின் மொத்தமாக பெற்றாலும் VS பாபுவை தோற்கடிக்க முடியாது. குளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றியை தற்பொழுது சொல்லி இருக்கின்றது. அவ்வளவுதான். So simple. போடிநாயக்கனூரில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். 487 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் தாவேக வேட்பாளர் பிரகாஷ். ராயபுரத்தில் டெபாசிட்டை இழந்து தோல்வியடைந்திருக்கிறார் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார். ஏங்க ரொம்ப நாளாக நிறையா படங்களில் பார்த்துருக்கேன். எனக்கு அதை கேட்கணும், யார்கிட்ட கேட்கறது தெரியல. உங்கள்கிட்ட கேட்குறேன், முடிஞ்ச எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த டெபாசிட்டை இழக்கிறதுனா என்ன? ஒரு இந்த இதில் நிற்கிறதுக்கு நம்ம எதுவும் முன்பணம் கட்டணுமா? ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வாங்கினா அந்த பணத்தை ரிஃபண்ட் பண்ணுவாங்களா? வாங்கலைன்னா அந்த டெபாசிட் அப்படியே போயிருமா? அது என்ன கதை? அந்த டெபாசிட் இழக்கிறதுனா என்னன்னு எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிளாக இப்போ எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கின்றார். மு க ஸ்டாலின் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் கொளத்தூர் தொகுதியிலே விஜயின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவி இருக்கின்றார். எங்க அந்த மியூசிக்லாம் போடாதீங்க, உள்ள இருக்குது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு MLA. இல்ல, நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம், கொளத்தூர்லயே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு நான் சொல்லியிருந்தோம். முதலமைச்சர் தொகுதியிலேயே பணப்பட்டுவாடை பண்ணாங்க.
அதை கடுமையாக மக்கள் நிராகரித்திருக்காங்க. இளைஞர்களும் பெண்களும் உருவாக்கிய இந்த வெற்றியை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நம்பிக்கை தான் இதோட வெற்றிங்கிறத பதிவு. பையன் கை வச்சு போயிட்டான். யாருன்னு இது? ஏன் அண்ணன் ஊர்ல இல்லையா? நம்ம கை வச்சு போயிட்டான். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே தாவேகா தலைவர் விஜய் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். திருச்சி கிழக்கில் விஜய் வெற்றி முகத்தை எட்டியிருக்கிறார். 88,903 வாக்குகளை பெற்றிருக்கிறார். களமிறங்கிய முதல் தேர்தலிலேயே 1,50,00,000 வாக்குகளை கடந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். விஜய் தோற்றுவிட்டாரு. திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக் கொள்ளாங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதி எழுதி வச்சாச்சு, புக் மார்க்கும் பண்ணியாச்சு. இப்போ உங்களை தான் காண எங்க இருக்கீங்க. ஆனா இப்ப இதுக்கும் ஏதாவது பதில் வச்சிருப்பாங்கல்ல. நான் வந்து அதை வந்து இது வந்து சொன்னேன் அப்படியே. நான் சும்மா அதை ஒப்போசிட்டா சொன்னேன் சொல்லுவாரு. விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இவங்க கொடுத்த பில்டப் எல்லாமே சுக்கு சுக்காக உடைய போகிறது. எங்கே பேனர்ஜியை காணோம்? இதான் இங்க இருக்க பார்த்தா. ஐயோ தெரியாம வாயை கொடுத்து அண்ணி பெரிய பெரிய கலர் வாய் பண்ணி 2 பேரும் அல்வா கம்பட வராங்க. என்ன வந்து கேட்டாலும் பம்பாய் பத்தி சொல்லிருக்கேன். ஐயோ ஐயோ, எல்லாரும் அப்படித்தான் இல்ல. இப்ப அந்த 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 ஜெயிக்கிற விளிம்பு அந்த போட்டிக்கெல்லாம் முன்னாடி இப்படித்தான் கூறாரு. அதுக்கப்புறம் இருக்கிற இடம் தெரியாம இருக்கு. இப்ப ஜூலியெல்லாம் என்ன பண்ண, என்ன பேச்சு பேசுனீங்கல்ல. குமாரி பேபிக்கு என்ன நம்ம சத்யராஜ் சார் வந்து ஒரு மேடையில் பேசியிருக்காரு. விஜய், நீங்கள் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் போய் அதை பாருங்கள். உங்கள் மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு இங்கே யாரும் இல்லை, ஃபைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதெல்லாம் மக்கள் மிஸ் பண்ணுவாங்க. ஆட்சியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்ககிட்ட சூப்பர் தலைவர் இருக்காரு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் போய் நடிங்க விஜய் என்ன சிரிச்சாரு. நேற்றுலேருந்து அதை காணாம. இப்ப அந்த சத்யராஜ் சாரோட ஊரை நினைச்சு பாருங்களேன். சத்யராஜ் சார் வந்து இப்ப நம்ம கிட்ட இருந்து ஒழிச்சு வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கலாம். வீட்டுக்குள்ள சிவராஜ் இருக்காரு, எங்கடா அப்படின்னு தேடுவாரு. ஐயோ ஐயோ, சத்யராஜ் சார் ரொம்ப மோசம். எல்லாரும் ஜூலி எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்குவாங்க, தப்பிச்சிடலாம். இப்ப பேர் வீட்டுக்குள்ள இருந்து எங்க போய் ஒழிக்கணும். எல்லாம் அப்படித்தான் நல்லா பேசுவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் அதை கூட நக்கல் பண்ணியிருந்தாங்க. மக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கரெக்டாக சொல்லுவாங்க, இப்படி பேசுவாங்கல்ல, எல்லாம் பேசிட்டு சொல்லுவாங்க மக்களின் தீர்ப்புக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முன்ன பேசினதெல்லாம் அழிஞ்சிடும். அது அந்த நாகரிகம் இல்லாம பேசுறது, அப்புறம் நாங்க நாகரிகமா அப்படி பண்றோமான்னு பண்றது. அவர் பேசுனது நல்லா இருந்துச்சு, நீ சொன்ன அவ்வளவு நல்லா இருந்துச்சு. யாரு? சத்யராஜ். இல்ல அது விஜய்க்கு எதிர்ப்பா பேசினாரோ இன்னும் அது தெரியல. அந்த பேசின முறை அதான் வந்து அந்த வஞ்ச புகழ்ச்சின்றாங்கல்ல, உங்களை மாதிரி ஆடுறதுக்கு யாராவது இருக்காங்களா, ஃபைட் பண்ண முடியுமா, மக்கள் எல்லாம் மிஸ் பண்றாங்க, நீங்க போய் நடிங்க அப்படின்னு பாசிட்டிவா பேசுற மாதிரி பேசிட்டு இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்ககிட்ட சூப்பர் தலைவர் இருக்காரு, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அட்வான்ஸ் வாங்கிருப்பீங்க, போய் நடிங்க, சினிமாவை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னாரு. காலையில சத்யராஜ் சார் எழுப்பிட்டு ஓடி இருப்பாரு. அவன் எழுப்பிட்டானா யாரு, நம்ம பையன் தான் சிவிராஜ், இன்னும் எழும்பல. அவன் எழுப்புறதுக்குள்ள நான் ஜாகிங் போயிட்டு வந்தேன். அவன் ஜாகிங் போனதுக்கு அப்புறம் கூப்பிடு நான் வர்றேன் அப்படின்ட்டு சும்மா ஒரு ஃபன்னுக்காக கலாய்க்கிறது இல்லை, ஃபன்னுக்காக. ஏன்னா அந்த அளவுக்கு பேசியிருக்காங்கல்ல. அப்புறம் பேசும்போதெல்லாம் ரிசல்ட் வரட்டும் இருங்க சார்னு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க பேசுறதுக்கான கேட்பாங்க, யார் அந்த இவங்க, வேற யாரு, நாங்க தான். வீடியோ நல்லா இருந்தது சார். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம்.